நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன்பேவோட யூபிஐ லைட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு மணியை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து பாருங்க யூபிஐ லைட் இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய யூபிஐ லைட்ல 80 ரூபாய் வந்து வச்சிருக்கேன். 80 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த 80 ரூபீஸ் இந்த 80 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இப்போ யூபிஐ லைட்ல 80 ரூபாய் இருக்கு. நான் பேக் வந்துறேன். பேக் வந்துட்டு இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க செக் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய யூபிஐ பின் கேட்கும். உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸ் வந்து காமிக்குது 112 ரூபாய் இருக்கு. இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 112 ரூபாய் இருக்கு. யூபிஐ லைட்ல 80 ரூபாய் இருக்கு. இது ரெண்டத்தையும் சேர்த்து 192 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல நான் வந்து ஆட் வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துறேன். இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துறேன். ஓகே, இப்போ நீங்க பேக் வந்த பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட்ஸ்ல யூபிஐ லைட் இருக்கு பாருங்க. இந்த யூபிஐ லைட்டை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த யூபிஐ லைட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணிட்டு யூபிஐ லைட் அப்படின்ற பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் மார்க் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கீழ வந்து நிறைய பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 4 பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஹவ் டு ஐ க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜுக்குள்ள போலாம். அப்படி இல்லைன்னா மேல சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ வந்து உங்களுக்கு அது போல ஆப்ஷன் கொடுக்கல, அந்த பாக்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல சர்ச்ல போயிட்டு ஹவ் டு ஐ க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு நீங்க வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹவ் டு ஐ க்ளோஸ் யூபிஐ லைட் அப்படி சொல்லிட்டு என்டர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க இதுல வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வந்துரும். அந்த கீழ அந்த பாக்ஸ்ல அந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஹவ் டு ஐ க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு நான் வந்து என்டர் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். முடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஹவ் டு ஐ க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து பாத்தீங்கன்னா வரும். அது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஹவ் டு ஐ க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு இப்போ கீழ வந்து பாருங்க க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ பாட்டம்ல வந்து பாருங்க ப்ளூ கலர்ல க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும் க்ளோஸ் யூபிஐ லைட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய யூபிஐ லைட்ல இருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படி சொல்லிட்டு இதுல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆகும் சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் செக் பண்ணிட்டு இதுல எஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ் கொடுத்துற பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதே சமயம் யூபிஐ லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் வந்து ஆயிடும். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ லைட்டையும் க்ளோஸ் பண்ணிச்சு, சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டலா பேக் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டன் வந்து கொடுத்துட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ யூபிஐ லைட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் அந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க செக் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் செக் பேங்க் பேலன்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின் என்டர் பண்ணிட்டேன். இப்போ கீழ பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 192 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ யூபிஐ லைட்ல இருந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 80 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 112 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 80 ரூபாய் சேர்த்து இப்போ 192 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் நம்ம வந்து யூபிஐ லைட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.